வந்தேன். வேற எதுக்கு வாங்கிட்ட சொல்ல சொன்ன? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்கு சித்தி. அந்த ஹோட்டல்ல ஃபுட் எல்லாம் சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஏன் அந்த ஃபுட் எல்லாம் நம்ம ஷில்பாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவா. அதனால பணத்தை தாங்க, நான் அந்த ஹோட்டல்ல 3 வேளைக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறேன். அவன் என்ன 3 வேளைக்குமா 6 வேளைக்குமா? ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபுட் ஆர்டர் பண்றேன். அவள 6 வேளைக்கு வச்சு சாப்பிட்டுக்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கூட அங்க சூப்பரா கிடைக்கும். எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லுங்க, நான் அங்கே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். காசு மட்டும் தந்துங்க, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். எப்படியும் மார்னிங் டிஃபனுக்கு ஒரு 10,000 rupees ஆகும். ஆஃப்டர்நூனுக்கு ஒரு 20,000 rupees ஆகும். நைட் டின்னருக்கு ஒரு 50,000 ஆகும். அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு ஒரு 5,000 ஆகும். டோட்டலா ஒரு 50,000 rupees மட்டும் தந்துருங்க. நான் எல்லாத்துக்கும் மொத்தமா கொண்டு போய் ஆர்டர் கொடுத்துறேன். ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. அம்மா 50,000மா? அதுக்கு வீட்டிலேயே மணக்க மணக்க சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம். சித்தி, நீங்க செய்வீங்க, ஆனா அங்க செய்யற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்காதுல்ல. உங்க மாப்பிள்ளை வர போறாரு. நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்தா அவரு சந்தோஷப்படுவார்ல. அப்படியே குடும்பத்துக்கே தந்துருவாங்களோ? நோ நோ நோ, ஷில்பா புருஷனுக்கு மட்டும்தான். அதுவும் 1 டேக்கு 50,000. இதுக்கு வீட்லயே சமைச்சு கொட்டிடலாம் அவளுக்கு. ஒரு நாளைக்கு 2 பேர் சாப்பிட்டிருக்கு 50,000. சித்தி, நீங்க அமௌண்ட் பார்க்காதீங்க, ஐட்டம்ஸ் பாருங்க. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வரும். அதெல்லாம் நீங்க முன்ன பின்ன பார்த்துருக்க கூட மாட்டீங்க. மாப்பிளைக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து அவரு சாப்பிட்டு பாரு. பொண்ணுக்கு சொல்லவே வேண்டாம், எல்லாமே பிடிக்கும். அவ்வளோ தின்றுவாவா. அதனால ஆர்டர் பண்ணிடலாம் சித்தி. நிறைய ஐட்டம்ஸ் வரும். ஒண்ணு வேண்டாம், காலையிலக்கு இட்லியும் கறி குழம்பு வைக்க சொல்லிடுறேன். மதியத்துக்கு சோறு சாம்பார் கறி கூட்டு முட்டை. இது போதும். ராத்திரிக்கு அதே கறி கூட்டை வச்சு சப்பாத்தியை சுட்டு கொடுத்தா போதும், முடிஞ்சு போச்சு. இல்லையா தோசையை ஊத்தி கொடுத்துருவாங்க. இதுக்கு போயிட்டு 50,000 செலவு பண்ணணுமா ஒரு நாள் சமையலுக்கு? சீதி, நீங்க சொன்னது 2 ஐட்டம் தான் வருது. சோறு குழம்பு கூட்டு. ஆனா அங்க அப்படி கிடையாது. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, குடல், ரத்தம், கொழுப்பு, மூளை கூட பாட்டு வச்சு சமைச்சு தருவாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ், வெரைட்டியா போட்டு தாக்குவாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இது போதும். சரி சித்தி, வந்த அன்னைக்கு ஓகே. தினமும் இதே மாதிரி இட்லி சோறுன்னு கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க? ஷில்பா ஒரு வாரம் தங்க போறால, 1 டேவாவது ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னது, ஒரு வாரம் தங்க போறாளா? ஆமா சித்தி, ஷில்பா ஒரு வாரம் தங்க போறா. எதுக்கு மார் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரம் தங்கணும்? ஒரு நாள் தங்கனா போதா தங்குவா? நான் தான் சொன்னேன், நீ இல்லாம ரொம்ப போர் அடிக்குது, அதனால ஒரு வாரம் தங்கிட்டு போன்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. மாப்பிள்ளைக்கு ஓகே தான். அவ வருவா, ஒரு வாரம் தங்குவா. ஜாலியா நாங்க சுத்துவோம், உட்காந்து கதை பேசுவோம். வார நாள்ல நான் அனுப்பி விட்டுருவேன். நோ சித்தி, அவ மாப்பிள்ளை பையன்ட்ட சொல்லியிருப்பா. நீங்க அப்படிலாம் தொட்டி விட்டுறாதீங்க, அவங்க தப்பா நினைப்பாங்க. ஒரு வாரம் வச்சு சோறு போடுங்க. சிரிப்பா உடம்ப நல்லா தேத்தி அனுப்புங்க. நான் போயிட்டு வரேன், இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏடி இருப்பா, இவதான் போன் போட்டு சொல்லியிருக்கா. சும்மா இருக்க முடியலையே இவளால. நானே மார் வீட்டுக்கு என்ன ஒரு 4-5 நாள் கழிச்சு கூப்பிடலான்னு இருந்தேன். அதுவும் ஒரு நாள் தங்க வச்சுட்டு அடுத்த நாளே அனுப்பி விட்டுறணும்னு நினைச்சேன். என்னடானா ஒரு வாரம் வந்து தங்கிட்டு போறதுக்கு இவ ஐடியா கொடுத்துக்க. ஐடியா வாரட்டாவா, ஒரே நாள்ல கிளப்பி விடி. அவளை வச்சு யார் சோறு பொடியது? அவளுக்கெல்லாம் ஒரு நாள் சோறு பொடியது பெரிய விஷயம். இதுல ஒரு வாரம் வச்சு சோறு போடுவாங்க. ஒரு வாரம் என்னாலலாம் முடியாது. வந்த உடனே அவளை துரத்தி விட்டுறணும். நான் அஞ்சலி எதுக்கு இப்படி குதிச்சிட்டு தெரியா? அந்த வீட்டுக்கு 2வது மகனை கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு நினைக்காளோ? நல்லா கெட்டுவாவே. அவியலே ஏற்கனவே கோவத்துல இருக்காவே. என் மகளுக்கே ஒழுங்கான சீர்வரிசையை கொடுக்கையில, நகை நட்டு ஒழுங்கா போடையில, மறுபடியும் இந்த குடும்பத்துல இன்னொரு பொண்ணை எடுத்துருவாங்களோ? கண்டிப்பா இந்த பிள்ளையை கெட்ட மாட்டாவே. அவியலே கெட்டேன்னு சொன்னாலும் அக்கா கெட்டி கொடுக்க மாட்டாவே. இவள அந்த வீட்டுக்கு போகாம இருக்கிறது தான் நல்லது. பாத்தியா செல்லம்மா, நம்ம அங்க இருந்து இங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள அவிய போன் போட்டு சரோஜாட்ட சொல்லியிருக்காவே. வீட்டு வாசல கூட மிதிக்கல, அதுக்குள்ள அத்தை கேட்காவே. மைனி தண்டனை வேற கொடுத்துட்டாவல மைனி. ஆமா, தண்டனை கொடுப்பாவே. அந்த தண்டனையெல்லாம் நம்ம செஞ்சா தானே. மைனி வேலைக்கு போனாலும் சம்பளம் கிடையாதுன்னு சொல்லியாவே. என் புருஷனும் ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டாரு. நான் வாங்குற சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் ஏதோ ஓடிட்டு இருக்கு. இப்ப அதுவும் தர மாட்டேன்னா நாங்க என்ன மைனி செய்யறது? என் பிள்ளை எல்லாம் பாசி பட்டினியில தான் கிடக்கும். உங்க கூட நான் சும்மா தான் வந்தேன். நாங்க வந்து ஒண்ணுமே பேச கூட இல்ல.
இதுல உனக்கு சம்பளமும் கிடையாதுன்னு சொல்லியாவ. எல்லாத்துக்கும் காரணம் சரோஜாவும் சரோஜினியும் தான். அவிய அம்மையும் தான் காரணம் மைனி. நம்ம நலன் விசாரிக்கிற மாதிரி தான் போனோம். எப்படி போட்டு கொடுத்துருக்காவ பாருங்க. செல்லம்மா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவியலெல்லாம் ரொம்ப கம்மியா கேட்டுட்டோம். இன்னும் நாக்கு பிடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வந்திருக்கணும். பெரிய வியலாச்சே தனியா இருக்காவளே நம்மளும் பார்த்து பார்த்து பேசணும் பத்தியா? அதான் உடனே போட்டு கொடுத்துருக்காவ. நான் இது எதிர்பார்த்தது தான் செல்லம்மா. உடனே போட்டு கொடுப்பாவன்னு எனக்கும் தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா போட்டு கொடுப்பாவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரோஜா நம்ம வீட்டுக்கு வரதுக்குள்ள வந்து இங்க வத்தி வச்சுட்டா. அத்தை என்னடானா தண்டனை கொடுத்துட்டாவ. என்னாலாம் வெயில போய் வேலையை பார்க்க முடியாது. நான் போக மாட்டேன். மைனி எனக்கு சம்பளம் வேணும் மைனி. சம்பளம் இல்லாம வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? என் புருஷனும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாரு. நான் உழைச்சுதான் என் பிள்ளைகளை காப்பாத்தணும் மைனி. செல்லம்மா சம்பளம் கொடுக்குற வரைக்கும் நீ இந்த வீட்லயே இரு. அங்க போனாதானே உன் காசுல நீ செஞ்சு சாப்பிடணும். இங்க இருந்தா அந்த தொல்லையே இல்ல. நீ பேசாம சம்பளம் வர வரைக்கும் இங்கே இரு செல்லம்மா. கேட்டாவனா சொல்லிக்கிடலாம். சம்பளம் போட மாட்டேன்னு சொல்லிட்டே நான் எங்க போவேன்? சோத்து கூட வழி இல்ல, அதனால இங்கதான் இருப்பேன்னு சொல்லு. சரி மைனி. ஆனா அந்த சரோஜினி ஏதாவது திட்டம் போடுவாளே? என் புருஷன் மேலேயும் என் மேலேயும் வீண் பலி போட பாப்பாளே மைனி. இது வரைக்கும் அந்த பணத்தை திருடி என் பேக்ல வச்சதுக்கே விட தெரியல. என் புருஷன் தான் செஞ்சாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காவ. என் புருஷன் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வேற எதையாவது எடுத்துட்டு வந்து என் பையில வச்சுட்டானே என்ன செய்யறது மைனி? நீ பைய தூக்கிட்டு வந்து என் ரூம்ல வை. எவன் எதை கொண்டு வந்து வைக்கான்னு நானும் பாத்துறேன். சரி மைனி. வேற ஏதாவது வீண் பலி போட்டுட்டாவனா? ஆனந்த குடிக்க வச்சுட்டாவே புருஷன்னு பழி போட்டாவல. அந்த மாதிரி ஏதாவது பழி விழுந்துற போது மைனி. என் புருஷன் அவர் குடிப்பாரு ஒழிய யாரையும் குடிக்க வைக்க மாட்டாரு. நல்ல மனுஷன் மைனி. அன்னைக்கு நான் கேட்டதுக்கு போதையில பண்ணிட்டேன்னு சொன்னாரு. ஆனா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லியாரு மைனி. குடிச்சாலும் எல்லாத்தையும் ஞாபகத்துலதான் வச்சிருப்பாரு. எப்படி இதை மறந்து தொலைச்சாருன்னு தெரியல. இதுலயும் அந்த சரோஜினி திட்டம் ஏதோ இருக்குமோன்னு தோணுது. இருக்கும் செல்லம்மா, எல்லாத்துக்கும் அவதான் காரணம். ஊமை மாதிரி இருந்துட்டு ஏகப்பட்ட வேலை பார்க்க நம்மகிட்ட நீ கோவமா பேசிட்டு போன பாரு. சரியான திமிரு பிடிச்சவா. அவளை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு மைனி. மத்தபடி இங்க இருக்கிறத நினைச்சு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் பாட்டுக்கு இந்த வீட்டுல இருப்பேன். இது நான் பிறந்து வளர்ந்த வீடு. இங்க இருக்கிறதுக்கு நீ யார் என்ன கேட்கணும்னு சொல்லுங்க. செல்லம்மா நீ கவலைப்படாத. அந்த சரோஜினியை நம்ம கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்துறோம். அந்த சரோஜாவும் சரோஜினி சொல்லிதானே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை தந்திருக்காவே. அதே மாதிரி அவியலும் தப்பு பண்ணாமலையா இருக்க போறாவே. கண்டிப்பா ஒரு நாள் தப்பு செய்யதான் செய்வாவே. அன்னைக்கு வீட்டை விட்டே துரத்தி காட்டியும் பாரு. நாங்க செஞ்ச தப்புக்கு மட்டும் தண்டனை தந்தியல, இவ செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனைன்னு நான் அத்தைட்ட கேட்பேன். அப்போ அவிய தண்டனை கொடுத்துதானே ஆகணும். இவ கோணம் என்னன்னு எல்லாருக்கும் காமிச்சு இப்ப நடிச்சிட்டு இருக்காளே, அந்த முகத்தரைய கிழிச்சு இவ யாருன்னு இந்த வீட்டுல உள்ளவைகளுக்கெல்லாம் காட்டணும். மைனி அப்படி மட்டும் செஞ்சுட்டு எங்க அம்மையா அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாவ. துரத்தணும் செல்லம்மா. அவளை இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. கூடிய சீக்கிரமே நான் துரத்தி காமிக்கேன். நம்மளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காவா? அவளுக்கு தண்டனை என்னன்னு காமிக்கேன். இந்த வீட்டு வாசல மிதிக்க விடாம பண்ணி. ஏக்கா என்னாச்சுக்கா? என்ன பிரச்சனை? ஏன் கோவமா பேசிட்டு இருக்கீங்க? யாமி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சரோஜா அம்மையா நாங்க பார்க்க போனோம். கோயிலுக்கு தான் போனோம். அது பக்கத்துலதான் அவிய வீடு. சரி உடம்பு சரியில்ல, நிச்சயத்துக்கு வரல, கல்யாணத்துக்கு வரல அவிய. அதான் என்ன எப்படி இருக்கியன்னு நலன் விசாரிக்கிறதுக்காக போனோம். அவியில போய் பார்க்கும்போது உடம்பு சரியில்லாத ஆள் மாதிரியே தெரியல. நல்லா பேசிட்டு நல்லதான் நடமாடிட்டு தெரியாவ. ஏன் சித்தி நீங்க இப்படி கல்யாணத்துக்கு வராம இருந்துட்டீங்க? அந்த நகை விஷயத்த இன்னும் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் எதுவும் நினைக்காதுங்க, வந்து போயிருங்கன்னு சொன்னேன். உடனே போன் போட்டு அத்தைட்ட ஒண்ணுக்கு நாளா சொல்லி கொடுத்துட்டாவ. அத்தை வந்த உடனே எங்களை பிடிச்சி ஒரே யாச்சி. எதுக்கு அங்க போனா, எதனால அங்க போனா, அவி அப்படி சொன்னாவ இப்படி சொன்னாவன்னு சொல்லியாவ. நாங்க ஒண்ணுமே சொல்லலையாமி. நல்லான்னு விசாரிக்காதான் போனோம். சரோஜினி அம்மா எங்களை இப்படி போட்டு கொடுத்துருக்காவ அத்தைட்ட. எக்கா நீங்க அத்தைட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னேன், நம்ப மாட்டேங்கம்மா. அங்க போனதே தப்பா. அதனால எனக்கும் செல்லம்மாக்கும் தண்டனை கொடுத்துருக்காவ. தண்டனையா? என்ன தண்டனை? அதுவா, நாங்க போய் தோட்டத்துல வேலை பார்க்கணுமா? அதுவும் வெயில்ல நின்றுதான் வேலை பார்க்கணுமா? நிழல்லாம் நிக்க கூடாதான். எப்போ அத்தைக்கு கோவம் கரையுதோ அப்பதான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுவாங்களா. அது வரைக்கும் நாங்க தோட்டத்துல போய் வேலை பார்க்கணுமா. இக்கா இந்த மாசம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லியாவ. தெரியும், அதனால தானே அத்தை இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருக்காவ. எல்லாத்துக்கும் காரணம் சரோஜினி தான். அவதான் இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுங்கன்னு சொல்லியிருப்பா. எங்களை கண்டாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்கி. ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியல. செல்லம்மாக்கு வேலை பார்த்தாலும் சம்பளம் கிடையாதான். சும்மாதான் வந்து வெயில்ல வேலை பார்க்கணுமா பாத்துக்க. அப்படியா மைனி? ஆமா அம்மி. நான் வீட்டு செலவுக்கு என்ன பண்ண போறேனே தெரியல. கவலைப்படாதீங்க, நான் வேணா அத்தைட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அத்தை கொடுத்த தண்டனை கொடுத்தபடியே இருக்கட்டும். நாங்க அதை அப்படியே ஏத்துக்கிடியோம். அப்பதான் இந்த வீட்டுல இனி யார் தப்பு பண்ணாலும் தண்டனை அப்படியே ஏத்துக்கிடுவாங்க. எங்களுக்கு சலுகை கொடுத்துட்டாவனா இனி தப்பு பண்றவங்களுக்கும் ஈஸியா சலுகை கிடைச்சிரும். நாங்க இந்த தண்டனையை
அப்ப தெரியும் நாங்க என்ன சொல்லியோன்னு. விஷப்பாம்பா? ஆமா, விஷப்பாம்பு இருக்கு. அது இந்த குடும்பத்துக்கு ஆகாது. யாருக்கா சொல்றீங்க? அந்த சரோஜினி தான். அவ கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போவா, நீ பாத்துக்கிட்டே இரு. ஏன்க்கா, எதுக்கு? அவ கோணவான் சுத்தமா ஆகாது. அவ எப்படிப்பட்டவானே சீக்கிரமா இந்த வீட்டுல உள்ளவர்களுக்கெல்லாம் புரியதான் போகுது. அப்போ இவியலே அவளை அடிச்சு துரத்துவாவ. அப்பதான் நாங்க எல்லாரும் சொல்றது உண்மைன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வரும். பொறுத்து இருந்து பாருங்க. சிலமா வா போவோம். சரி மைனி. ஷில்பா, உனக்கு எங்க வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப பெரிய வீடு. எங்க வீடை விட பெருசாதான் இருக்கு. நீ என்ன எங்க வீட்டை சுத்தி பார்க்கவே இல்லையே? நான் உள்ள வரும்போதே பார்த்துட்டு தானே வந்தேன். நல்ல பெரிய வீடுதான். சரி ஷில்பா, இன்னும் கால் வலிக்குதோ? ஆமா, லேசா வலிக்கு. சரி, அப்படின்னா நம்ம நாளைக்கு காலையில சுத்தி பார்ப்போனே. ஆனா ஒரு விஷயம், 9 மணி வரைக்கும் தூங்க கூடாது. 6 மணிக்கெல்லாம் முழிச்சிடணும், சரியா? ஏங்க, நாளைக்கு நான் 5 மணிக்கெல்லாம் முழிச்சிருவேன். அப்படியா? ஆமா, 7 மணிக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு போகணும். என்னது, உங்க வீட்டுக்கா? ஆமாங்க, மாறு வீட்டுக்கு வர சொல்லிருக்காவல்ல. அது ஒரு 9 மணிக்கு போலாம். இல்ல, 7 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். 6 மணிக்கெல்லாம் இங்க இருந்து கிளம்பிடலாம். 6 மணிக்கலாமா? ஆமாங்க, எங்க வீட்டுக்கு போன எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் ஆசையா இருக்கு. அஞ்சலிய வேற பார்க்கணும். அஞ்சலியா? ஆமா, அன்னைக்கு என் கூட இருந்தால நீங்க அடி வாங்கும் போது. ஓ, அந்த பொண்ணா? ஆமாங்க, அவ என்னை பார்க்க ரொம்ப ஆசைப்படியா, அதனால விடிய காலமே வந்துருன்னு சொன்னா. நான் தான் 7 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம காலையில அங்க கிளம்பி போயிருவோம். 1 வாரத்துக்கு இருந்துட்டு தான் வரணும். 1 வாரமா? ஆமா, மறு வீடுனா சும்மாவா? எங்க வீட்டுல 2 நாள், எங்க பெரியம்மா வீட்டுல 2 நாள்னு இருக்கணும்ல. அப்ப கூட 4 நாள் தானே? அதுக்கு பிறகு மிச்ச நாள் மறுபடியும் எங்க வீட்டுல வந்து இருப்பேன். 1 வாரம் அங்க இருந்துட்டு வருவோம். நான் கல்யாணத்துக்கு லீவே 10 நாள் தான் கேட்டிருக்கேன். பரவாயில்ல, எங்க வீட்டுல போய் இருந்துட்டு வருவோமே. இனி எப்பவுமே உங்க வீட்டுல தானே இருக்க போறேன். இந்த மறு வீடு தான் எனக்கு கிடைச்சிருக்க சான்ஸ். இதுல 1 வாரம் எங்க வீட்டுல போய் நான் இருக்க கூடாதா? ப்ளீஸுங்க, கூட்டிட்டு போங்க. 1 வாரம் இருந்துட்டு வரணும், உங்க அம்மாட்ட சொல்லிருங்க. சரி ஷில்பா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்படியா? ஆமா, எது கேட்டாலும் சரி சரின்னு சொல்றீல்ல, அதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஷில்பா. என்னையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆமாலா. ஏன், என்னை பிடிக்காமலையா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்றா? அது எங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு வரணும்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதான் இந்த கல்யாணம் நடக்காம போயிட்டா கூட நல்லதுன்னு யோசிச்சிருக்கேன். ஐயோ. ஆமாங்க. வீட்டுல எல்லாரும் மேலயும் ரொம்ப பாசமா இருப்பியோ? அவங்களும் எல்லாரும் உன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்களோ? ஆமா, எல்லாரும் பாசமா இருப்பாவ. அது மட்டும் இல்ல, அங்க இருந்தா நல்லா சாப்பிடுவேன் நேரத்துக்கு. இங்கேயும் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு தானே இருக்க? சாப்பிடியே, இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு தானே சாப்பிடியே. அங்க அப்படிலாம் இல்ல, எனக்கு செஞ்சு வச்சிருவாங்கள, நான் போட்டு போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்படியா? இனி இதுவும் உன் வீடு தான், உன் இஷ்டத்துக்கு சாப்பிடலாம், சரியா?